கேழ்வரகு இட்லி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இதுக்கு 100 விளக்குக்கு 5 விளக்கு 5:1ங்கிற கணக்கில் தான் எடுப்போம். அதில் 3 விளக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 5:1ல் அந்த 5 பிரிச்சுக்கோங்க. 5ல் 3:2ன்னு பிரிச்சுக்கோங்க. 3 விளக்கு இட்லி புழுங்கல் அரிசி, 2 விளக்கு கேழ்வரகு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதில் நிறைய தூசிகள் இருக்கும். ஸோ காய வச்சு க்ளீன் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதில் 2 பங்கு சேர்த்துக்கோங்க. 3 + 2. ஸோ 5. இதே உலக்குக்கு 1 பங்கு உளுந்து தனியாக ஊற வச்சுடுங்க. தனித்தனியாக 2ஐயும் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வைங்க. நல்லா 2 தடவை அலசிக்கோங்க. கேழ்வரகு மாவில் தான் கரைச்சி தோசை சுடுவாங்க. இது மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி வச்சு இட்லி அந்த மாவுலேயே தோசையும் வார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உளுந்தில் சேருங்க. உளுந்தோடு சேர்த்து வெந்தயம் ஊற வச்சு தனித்தனியாக ஊற வைங்க. 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. உளுந்த முதல்ல அரைச்சிக்கோங்க. இந்த உளுந்து அரைக்கிறதுல கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். என்னென்னா அது நல்லா பொங்க விடணும். அப்போ தான் அந்த ரிசல்ட் ஃபைனாக இருக்கும். தண்ணி முதல்ல நிறைய ஊற்றிடக்கூடாது. பாருங்க, வெண்ணெய் மாதிரி அது வரணும். தண்ணியில் தூக்கி போட்டால் அது மாவு பிசுறக்கூடாது, அப்படியே நிற்கணும். அதுதான் பதம். இப்போ நல்ல பக்குவத்தில் மாவு அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்துடலாம். இட்லி தோசை எந்த இதுக்கு ஆட்டினாலும் உளுந்து இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது இப்படி பிரியாக போகக்கூடாது. இப்படி வெண்ணெய் மாதிரி நிற்கணும். அப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியும் கேழ்வரகும் சேர்த்ததை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடுங்க. ஊற வச்ச தண்ணி வச்சே மேக்ஸிமம் அரைங்க. நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த 2 மாவும் நம்ம கைகளை வச்சு தான் பிசையணும். அப்போ தான் அந்த கைமணம்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் கைக்கு ரொம்ப புளிச்சிரும்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அப்போ நீங்கள் டைமை குறைச்சிட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப சீக்கிரத்தில் புளிக்குது அப்படின்னா சீக்கிரத்தில் எடுத்துடணும். கைகளை வச்சு தான் இது பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லாயிருக்கும். பொங்கிடுச்சு. இப்போ அதை இட்லியாக ஊற்றிக்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. நல்லா கிளறிக்கோங்க. அடிவொட்ட கிளறிக்கோங்க. இப்போ இட்லியா ஊத்திடுங்க. இதுக்கு எல்லா விதமான சட்னியும் நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் இட்லி தான். ராகி சேர்ந்துருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். இது தோசையாக வறுத்தா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இட்லியும் ஆல்மோஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எல்லா விதமான சட்னியும் மேட்ச் ஆகும். இட்லி மிளகா பொடி, எள்ளு மிளகா பொடி அருமையான காம்பினேஷனில் இருக்கும். தண்ணி தெளித்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா நல்லா அழகாக கேக் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இந்த கலரையும் ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு சிறுபருப்பு கடைஞ்ச சாம்பார் நல்ல மேட்சாக இருக்கும். சாம்பார் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சாம்பார் நிறைய வச்சு இந்த இட்லியை முங்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா, மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லைங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.